தாய் வாசல்ல நிக்குதா? வாழ்க்கை எவ்வளவு அழகாக்கி இருக்கடா நீ. இப்படி ஒரு பரிசு அவங்க கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட மனுஷன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாருங்களேன். வாழ்க்கை எவ்வளவு அழகாக்கி இருக்கடா நீ. எல்லாம் எவ்வளவு டிசர்வ் தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வாழும்போதே சொர்க்கம்னு இததான் சொல்லுவாங்களோ? உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே அடடா, ரொம்ப அழகான கப்பல் தான்ப்பா. உடல் சாகும் முன்னால் அனலின்றி குளிர் வீசும் இது எந்தன் சிறைவாசம். இது நீ மட்டும் வேண்டும். பொதுவா நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் gift கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம்ல. அதே மாதிரிதான் இந்த ஒய்ஃபுமே அவங்க ஹஸ்பண்ட்காக பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் உங்க பர்த்டே gift இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் நான் தான் உங்க gift அப்படின்னு சொல்லி ஏதாவது காமெடி பண்ண பிச்சிடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட நிச்சயமா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. திரும்பி பார்த்த உடனே மனுஷன் கலங்கி போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கை தான் அவங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த சாவியை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். வெளியில போய் அதை தொட்டு பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ரொம்ப கியூட்டான ஒரு ரைட்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நிச்சயமா இப்படி ஒரு கிஃப்ட் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்ல. அந்த கிஃப்டை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ரொம்ப பூஸ்ட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.